சிம்பிளா, ஈஸியா கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்ல ராகி ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட்டா பண்ணிடலாம். 10 நிமிஷம் போதும். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்க ஈஸியா பண்ணிடலாம். இதுக்கு கடலை மாவு 1 கப் எடுத்துக்கணும். இத வந்து நல்லா சலிச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த பக்கோடா வந்து வதவதப்பு இல்லாம இருக்கும். ரொம்ப நாள் வச்சிருக்கும்போது கூட கெட்டு போகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ராகி 1 கப் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். ஸோ, அதே சமயம் நீங்க இந்த மாரி சலிக்கும்போது வெடிக்காம இருக்கும். இதுலயே நீங்க முறுக்கு எல்லாமே பண்ணலாம். காரா சேவ் கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கங்க. மிளகுத்தூள் இல்ல மிளகாய்த்தூள், ஓமம் இல்லன்னா நீங்க ஜீரகம் கூட போட்டுக்கலாம். இப்போ எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, நெய் இல்லன்னா பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பக்கோடாக்கு நீங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உடனே போட்டு எடுத்துறணும். ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா, அந்த மாவு புளிக்கும்ன்னு சொல்லுவாங்க, முறுக்கு மாவு. யூசுவலா நம்ம அரிசி மாவுல தான் போடுவோம். ராகில போடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். ராகில கால்சியம் அதிகமா இருக்கு, அயன் எல்லாம். இந்த மாரி பண்ணி குடுக்கும்போது கண்டிப்பா குழந்தைகளுக்கு பிடிக்கும். ராகி சாப்பிடாத குழந்தை கூட சாப்பிடுவாங்க. இந்த மாரி சாஃப்ட்டான மாவு மாதிரி கொண்டு வந்துருங்க. ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடாது. ஹார்டா இருந்ததுன்னா கடிக்க முடியாது உங்களுக்கு. இந்த மாரி இருந்துச்சுன்னா, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியா சாப்பிடலாம். வேணும்னா பொட்டுக்கடலை வந்து 1/4 கப் நீங்க அரைச்சும் போடலாம். ஸோ இதெல்லாமே ஆப்ஷனல் தான் நான் சொல்றது. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கங்க. இப்போ நம்ம கொஞ்சமா இதில ஆயில் தடவிக்கலாம். முறுக்கு குழல்ல. இத போட்டுட்டு நம்ம பக்கோடா அப்படிங்கும்போது டைரக்ட்டா பிழிஞ்சு விட்டுருவோம். நம்ம ஒரு ஷேப் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த சீடையோட மோல்டு இருக்கும். ஸோ யூசுவலா அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பக்கோடால வரி வரியா இருக்கும். எண்ணெய் அப்படிங்கிறது சூடான எண்ணெயா தான் இருக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில் அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா இருக்கும். நீங்க தேவைப்பட்ட தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய்லாம் ஃப்ரை பண்ணலாம். நல்லெண்ணெயில பண்ணக்கூடாது அவ்வளோதான். நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்க பிழிஞ்ச உடனே கொஞ்சம் விட்டுருங்க. அது நல்லா செட் ஆகணும். அதுக்கப்புறமா திருப்பி போடணும். நீங்க பிழிஞ்ச உடனே திருப்பி போட்டீங்க அப்படின்னா, அது வந்து உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு மாரி சொத சொதன்னு ஆயிடும். எப்பவுமே நம்ம இத சூடான எண்ணெயில தான் ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேம்ல வச்சுறாதீங்க. ஸோ பாருங்க நான் ஏற்கனவே ஃப்ரை பண்ணேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆயில் சத்தம்லாம் அடங்க வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணலாம். இன்கேஸ் எண்ணெய் குறைவா இருக்குன்னா, நீங்க இப்படி யூஸ் பண்ணுங்க. எண்ணெய் ரொம்ப அதிகமா இருக்குன்னா, நீங்க இன்னும் பெருசா கூட பிழிஞ்சு விடலாம். இத வந்து நம்ம பின்னாடி ஆறுனதுக்கப்புறம் நம்ம உடைச்சு வச்சுருவோம் நம்ம. இப்படியே குடுத்தாலும் குழந்தைங்க கையில வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். டீ, காஃபிக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். பொங்கல், தீபாவளி டைம்ல ஒரே மாதிரி அரிசி மாவுல ட்ரை பண்றதுக்கு, இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் திணையிலலாம் போட்டிருக்கேன். நான் நான் கூடிய சீக்கிரமா சோளத்திலயும் வந்து இந்த மாரி நான் போட ட்ரை பண்றேன். ஆனா வந்து மக்காச்சோள மாவுல நான் போட்டிருக்கேன் இந்த மாரி வீடியோ. அதாவது ரிப்பன் பக்கோடா. ஸோ இது வந்து நம்ம பிழியும்போதே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டோம் அப்டின்னா, இந்த மாதிரி வந்துரும் நமக்கு. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்வீட்டும் பண்ணலாம். இதுல நான் வந்து சீப்பு சீடையும் வீடியோ போட்டிருக்கேன், உத்தமி கிச்சன்ல. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டுருங்க. கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம, சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. இந்த ரிப்பன் பக்கோடா நான் நெறைய வெரைட்டீஸ்ல போட்டிருக்கேன். கண்டிப்பா ராகில போட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ராகி மாவு, உளுந்து மாவு, பொட்டுக்கடலை வச்சு, அது தனியா ஒரு பக்கோடாவா போடலாம். இது வந்து ராகி கடலை மாவு வச்சு போட்டிருக்கேன். இல்ல ராகி பொட்டுக்கடலை வச்சும் போடலாம். ராகி அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வச்சும் இந்த மாரி நல்லாயிருக்கும்.